மறைச்சு வச்சாதானே தப்பு? அவன் வீட்டுக்கே வரலன்னு சொல்றேன், அப்புறம் தப்புங்கிறீங்க? நான் திரும்பவும் சொல்றேன், என் பையன் எந்த தப்பும் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. யாரோ என்னவோ சொன்னாங்கன்னு நீங்க தான் அவனை வீணா இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க. தப்பே பண்ணலன்னா ஆபீஸ்ல இருக்க வேண்டியதானே அவரு? எதுக்கு வீட்டுக்கு ஓடி வராரு? எல்லாரும் சேர்ந்து உண்மையை மறைக்கிறீங்களா? சீக்கிரமே அவர் மாட்டதான் போறாரு. இது பொண்ணு சம்பந்தப்பட்ட கேஸ். அவரை மறைச்சு வச்சு உடந்தையா இருக்கிறதுக்கு உங்க மேல தான் நான் ஆக்ஷன் எடுப்பேன். கான்ஸ்டபிள் சார், எல்லா ஸ்டேஷனுக்கும் திருவோட போட்டோ அனுப்பி தேட சொல்லுங்க. ஓகே சார். சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகே சார். சார், திரு எங்க இருந்தாலும் உடனே சரண்டர் ஆக சொல்லுங்க. அதான் திருவுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என்னப்பா இது, போலீஸ்லாம் வருது? நம்ம வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வரத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. மாமா, நீங்க பதட்டப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க மனசை தளர விடாதீங்க. யாரோ இத பிளான் பண்ணி பண்றாங்கன்னு திரு சொல்லிக்கிட்டே இருந்தான். பாவம், என் பேரனோட பேரை கெடுக்கிறதும் இல்லாம நம்ம பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனியோட பேரும் கெடுற மாதிரி பண்றாங்களே. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. நம்ம பேரன் சீக்கிரமே வெளியில வந்து நம்ம குடும்பத்து பேரையும் நம்ம கம்பெனி பேரையும் காப்பாத்துவான். நீங்க வருத்தப்படாம இருங்க. ஆமா மாமா, தைரியமா இருங்க. கடவுளே, கவலையே படாதீங்க, திவ்யா அக்கா கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீங்க அவங்க கையில கிடைக்காம இருக்கணும், அதுதான் முக்கியம். திரு, அதான் எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நீ உடனே கிளம்பு. அம்மா, இப்ப நான் போன பிரச்சனை பெருசாகும். போலீஸ் எல்லாம் வந்தா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்பா, நீ கிளம்பு. சொன்னா கேளுப்பா. அம்மா சொல்றேன்ல, யோசிக்காத திரு, உடனே கிளம்பு. யாருக்கோ பயந்து தலைமறைவாகிறதான்னு நீங்க யோசிக்கிறது புரியுதுங்க. ஆனா நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அவங்க திட்டம் பலிக்காம இருக்கிறதுக்கு நீங்க ஒரு பிளான் பண்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க. உடனே நீங்க இங்க இருந்து போறதுதான் சரின்னு எனக்கு தோணுது. யோசிக்காதீங்க, எப்படியாவது உடனே கிளம்புங்க. யோசிக்காத திரு, கிளம்புப்பா. அவன் முன்னாடி காமிச்சுக்க வேண்டான்னுதான் நான் என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியா இருந்தேன். இந்த 2 நாள்ல என் பையன் நல்லபடியா வெளியில வந்தாகணும். அவன் ஆசைப்படுற மாதிரியே எல்லாம் நடந்தாகணும். நான் கும்பிடுற சாமி என்ன கைவிடாதுன்னு நம்புறேன். என் பையன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு அவன் வீட்டுக்கு வர வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம நான் சாமி ரூம்லயே இருக்க போறேன். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேற. என்ன நீ சொல்றீங்க? இப்ப போய் எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? தெருவுக்கு இப்படி நடந்திருக்கவே கூடாது. அவன் ரொம்ப நல்லவன். நான் ஊரா போய் சாமி கும்பிட்டதெல்லாம் அந்த சாமியோட கண்ணுல படலையா? என் கேள்விக்கு நான் கும்பிடுற சாமி பதில் சொல்லி ஆகணும். அதுக்காக நீங்க ஏன் நீ உங்களை கஷ்டப்பட்டு
கஷ்டப்படுத்திக்கிறீங்க. வேண்டாம் அண்ணி, உங்க உடம்பு தாங்காது. யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. மகா, இங்க வா. அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னக்கா இப்படியெல்லாம் கேக்குறீங்க? சொல்லுங்க அக்கா. நீ போய் தெருவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரியா? அவன் வெளியே வந்து சாப்பிட்டானா ரொம்ப கஷ்டமா. அப்புறம் யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். நான் நினைச்சேன்க்கா, நீங்க சொல்லிட்டீங்க. நான் கண்டிப்பா கொண்டு போய் கொடுக்கறேன். நானே கொண்டு போய் கொடுப்பேன். ஆனா நான் இப்ப பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். அக்கா, இத நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலைய பாருங்க அக்கா. தேங்க்ஸ் மகா. நல்லூரம்மா, எப்படி அவருக்கு பிரசாதத்தை கொண்டு போய் கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ என்ன கைவிடல. உடனே ஒரு வழி காமிச்சு கொடுத்துட்ட.